வணக்கம் இந்தியா. அசட் அலோகேஷன் ஃபார் பிகினர்ஸ். புதிதாக சந்தைகளை வந்தவர்கள் இந்த அசட் அலோகேஷனை எப்படி பார்க்கணும்? ஸோ இதை தான் என்னென்னா ஸ்வான் ரேஷியோ அப்படிம்போம். அதாவது ஸ்லீப் வெல் அட் நைட். அதுதான் எல்லாருக்கும் முக்கியம் இல்லையா? பணத்தை போட்டுட்டு அதை பற்றி தான் பேச போகிறோம். நார்மலாக ஒரு சாப்பாடை பார்த்திங்கனாக்கா வாங்கிட்டு சாப்பிடும்போது சில சமயம் அதில் வந்து காரம் ஜாஸ்தியாக இருக்கும். அதுதான் வந்து இட் வில் பி ஆன் ஃபயர். அதுதான் மார்க்கெட் வீக்னஸ் காமிக்கிறது. சில சமயம் நீங்கள் வந்து இந்த பிரெட்டை சாப்பிடுவாங்க, அது வந்து ஒரு மால் நுரிஷ்மெண்ட் அப்படிம்பாங்க. அதனால் அதுலேயும் வந்து பெருசாக வந்து மார்க்கெட்டில் இருக்காது. அது மாதிரி ஒரு கிரேட் மீல் அப்படின்னாக்க ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்றோம்ல, அதுமாரி தான் ஒரு அந்த கிரேட் மீல்னால் அது எல்லாமே இருக்கும் இல்லையா? யூ கேன் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், அதை சாப்பிடுவீங்க. அதுபோல் ஒரு கிரேட் போர்ட்ஃபோலியோ அப்படின்னா இட் இஸ் ஆல் அபவுட் த மிக்ஸ், எல்லாமே இருக்கணும். ஸோ லைக் ஈக்விட்டி, ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸு, ஸோ டிபென்ச்சர்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு எல்லாமே இருக்க வேண்டும். ஸோ இதை வந்து எக்ஸாக்ட்லி அசட் கிளாஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ், அதாவது ஈக்விட்டிஸ். ஸோ இது வந்து யூ நீட் டு ஹேவ் இட் இன் த போர்ட்ஃபோலியோ. எப்படின்னாக்க ஒரு ஒரு கார் ரேஸில் எப்படி கார் போகுதோ அதேமாதிரி ஈக்விட்டி வந்து பொட்டென்ஷியல் டு கோ வெரி ஃபாஸ்ட், ஒரு பிக் வின்னராக இருக்கக்கூடும் அந்த டிராஃபிக்கு. ஸோ அதனால் இதை வந்து யூ பை அ ஸ்டாக், யூ ஓன் எ ப்ரைஸ் ஆஃப் பீஸ் ஆஃப் பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸை நீங்கள் வாங்குறீங்க இல்லையா? தென் பாண்ட் இட்ஸ் அ ஃபிக்ஸ்டு இன்கம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மினி வேன் மாதிரி. இது வந்து ஒரு ஃப்ளாஷி, பட்டு ஒரு ரேஸில் வந்து அவ்வளோ ஈஸியாக வின் பண்ண முடியாது. பட் இட் இஸ் ரிலையபிள். ஸோ தே பே ஸ்டெடி ரெண்ட்டு. ஓகே, ஸோ அதுதான் வந்து பாண்டு. அடுத்தது கேஷ் அண்ட் ஈக்குவலண்ட். இது வந்து ஒரு ஸ்பேர் டயர் மாரி, ஒரு காரில் ஸ்பேர் டயர் வச்சுக்கணும்ல அது மாதிரி. ஸோ இது வந்து என்னென்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஸ்ட்ரக் ஆகும்போது இந்த புது டயர் பஞ்சர் ஆச்சுன்னா அந்த டயரை போட்டுட்டு ஓடிட்டு பஞ்சர் ஓட்டுறோம்ல, அதேமாதிரி ஏதாவது பணம் தேவைங்கிற சமயத்தில் இதுலேருந்து பணத்தை எடுத்துட்டு திரும்பி நார்மலாக வரும் பொழுது யூஸ் பண்ணிக்கூடியது. ஸோ இதுதான் வந்து இந்த அசட் கிளாஸில். ஸோ இது மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த ஸ்வான் ரேஷியோ அப்படிங்கிறத பற்றி தான் பேசணும். இது ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு ஒரு ஃபிக்ஸ்டு மேக்ஸ் ஃபார்முலா கிடையாது. ஸோ இது வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் உங்களுடைய லைஃப் ஸ்டேஜில் உங்களுடைய பர்சனாலிட்டியை வச்சு இது வந்து ஒரு 3 கிளாசிக் ரெசிப்பியாக பிரிக்கலாம். என்ன சார் அது ரெசிபி, சமையல் மாரி பேசுகிறீங்களே அப்படின்னா, சமையலை பேசினா தான் எல்லோரும் நிறையா பார்க்குறாங்க. அதுக்காக தான் சமையலையும் சாப்பாடையும் இன்றைய தினம் பேசுகிறோம். ஸோ இந்த 3 ரெசிப்பியில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ரெசிப்பியில் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் யங்ஸ்டர்ஸுக்கு என்ன பிடிக்கும், எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா நூடுல்ஸு இல்லைனாக்கா அது மாதிரியான ஒரு சாப்பாடை சாப்பிட்றாங்கல்ல. அதுமாரி தான் இந்த யங் அண்ட் பிளட் இருக்குல்ல, அதுமாரி உள்ளவங்களுக்கு 90% இன் ஸ்டாக்ஸ், 10% இன் பாண்டு. அதாவது இஃப் யூ ஆர் ஏர்லி 20 ஆர் பிட்வீன் 20 to 30ன்னு வச்சுங்களேன், யூ ஆர் த சூப்பர் பவர். ஸோ அதனால் நீங்கள் வந்து 90% மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் போடணும், 10%ல் பாண்டில் போடலாம். ஸோ அதனால் உங்களுடைய ஒரு ஒரு கீப் ஒரு பெட்டர் இன்புட்டு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். அடுத்தது ஒரு பேலன்ஸ் பில்டர். சில பேர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எனக்கு வந்து ஒரு சாப்பாடில் இது இருக்கணும், எல்லாமே இதை மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ பேலன்ஸ் பில்டர். ஸோ இதில் பேலன்ஸ் பில்டர் என்னென்னா ஒரு கோல்டிராக் போர்ட்ஃபோலியோவை இது கிளாசிக்காக சொல்லலாம். நாட் டூ ஹாட் ஆர் நாட் டூ கோல்டு அப்படிம்பாங்கள்ல, அதுமாரி. ஸோ இது வந்து 60% ஈக்விட்டிலையும் 40% பாண்டுலேயும் இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து என்ன ஒரு பெட்டர் ஒரு ஒரு ஸ்டெடி இன்கம்மாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சாஃப்னிங், ஒரு ஃபால் வந்தாலும் அது பெரிய அளவில் இல்லாமல் அது வந்து பாதுகாக்கக்கூடியதாக இருக்கக்கூடும். இது வந்து ஒரு ஒரு க்ரோத், பட் டோன்ட் வாண்ட் சி த அக்கௌண்ட் வேல்யூ. இந்த ஸ்விங் வேணாம், ஸ்டெடியாக இருந்தால் அப்புறம் 12% அப்படிங்கிறவங்களுக்கு இது சொல்லலாம். மூன்றாவது ப்ரிசர்வேஷன் ப்ரோ அப்படின்னு சொல்லுவோம். அது இது என்னன்னாக்க ஒரு மாதிரி ரொம்ப சாப்பாட்டுலேயே பார்த்திங்கனாக்க ஒரு தயிர் சாதம் அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டு ஒரு மாதிரி நான் ஸ்டெடியாக வச்சுக்கணும் அப்படின்னு பண்ணுறவங்க. இதில் பார்த்திங்கன்னா 30% ஸ்டாக்ஸு, 70% பாண்டு.
ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பீப்புள் ஆர் நியரிங் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ், இதை எடுத்துக்கிறது நல்லது. ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்னால் எவ்வளவு? 70லேருந்து 80. ஓகேயா? யுவர் கோல் இஸ் நாட் கெட் ரிச், பட் இது ஒரு ஸ்டே ரிச்சுக்கு உபயோகமாக இருக்கக்கூடும். ஏன் 30%னா இன்ஃப்ளேஷனால் வரக்கூடிய உங்களுடைய இழப்புகளை அது சரி செய்யக்கூடும். ஓகேயா? ஸோ த மந்த்லி இன்கம் இஸ் ப்ரெடிக்டபிள் அண்ட் சேஃப் அட் த ஏஜ் ஆஃப் above 60. அதுக்காக தான் இது சொல்கிறோம். ஸோ இந்த அசட் அலோகேஷன்ஸில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிசாவோட அனலாகி தாங்க இதுலேயும். ஸோ நீங்கள் எப்படி பிசாவில் பார்த்தீங்கன்னா ஒரு வேரியஸ் ப்ரைஸ் ராக்கெட் இருந்தாலும் அவன் ஒரு ரேட்டு கொடுக்குறானோ, அதை மாதிரி வேரியஸ் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்தாலும் அதை பேலன்ஸ்டு பண்ணி நீங்கள் வாங்கி அதை ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு தான் அந்த பிசா அனலாகி. ஸோ இதில் ஏஜ் அண்ட் ரூல் இதை பற்றி சொன்னீங்களே சார், 90, 60, அப்புறம் 30, அதுமாரி வேறு என்ன சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போதுமே யூஸ் பண்ணுவோம்ல 100 மைனஸ் யுவர் ஏஜ் ரூல். ஸோ அதுதாங்க. ஸோ இது உங்களுக்கு இஃப் யூ ஆர் ஏஜ் 30, 70% இன் ஸ்டாக்ஸு, இஃப் யூ ஆர் 70, 30% இன் ஸ்டாக்ஸ். ஸோ அதனால் இது ஒரு ஒரு டீசன்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு எடுத்துக்கலாம். ஓகே. அடுத்தது ரீபேலன்ஸ். டோன்ட் ஃபர்கெட் டு ரீபேலன்ஸ். ரீபேலன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. ஸோ நீங்கள் ஒரு 50-50 மிக்ஸில் இருந்தீங்கனாக்க எதை ஏற்றணும் எதை குறைக்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். மெயினாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு 3 முக்கியமான விஷயங்க. ஒரு காமன் பிட்ஃபால்னு சொல்லுவோம் இல்லையா, அது புதுசாக வரவங்களுக்கு இது தெரிஞ்சிக்க வேண்டியது சேசிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. டோன்ட் சேஞ்ச் யுவர் அலோகேஷன். அதாவது நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல பார்க்கறதுக்காக அப்படியே கம்ப்ளீட்டாக மாற்றக்கூடாது. ஸோ தட் இஸ் நாட் த ஸ்ட்ராட்டஜி. தட் இஸ் த லாட்ரி டிக்கெட் மாதிரி. அதனால் சேசிங் பர்ஃபார்மன்ஸ் இஸ் நாட் ரைட். செகண்ட் ரொம்ப ஆஃபனாக செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஸோ உங்கள் போர்ட்ஃபோலியோவை ஒரு நாளைக்கு 4 டைம் பார்க்குறது, 5 டைம் பார்க்குறது, அதுமாரி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அது மோர் ரிஸ்க் டு யுவர் போர்ட்ஃபோலியோ டு க்ரோ. ஓகே. ஸோ அதனால் அது நீங்கள் இஃப் யூ லுக் ஆன் ஒன்ஸ் இன் அ மந்த் ஆர் ஒன்ஸ் இன் 2 months அது மாதிரி பண்ணுறது பெட்டராக இருக்கக்கூடும். அடுத்தது ஃபர்கெட்டிங் கேஷ். ஆல்வேஸ் சில பேருக்கு இந்த எமர்ஜென்சி ஃபண்டு வச்சுக்கிறது போராக இருக்கும். ஏன்னா இது என்ன சார் இது புதுசாக சொல்கிறீங்களேன்னு. பட் இது ஒரு சிம்பிள் தான், ஆனால் இது கடைப்பிடிக்கிறது தான் கஷ்டம். நீங்கள் ஒரு எமர்ஜென்சி கேஷ் வச்சுருந்தீங்கன்னா, ஸோ இது எப்படின்னாக்கா கீப்பிங் ஸ்பேர் டயரை எப்படி உபயோகப்படுத்துகிறோமோ அது மாதிரி தான். ஆர் ப்ரோக்கன் லேப்டாப் வந்த உடனே அது அல்டிமேட்டாக அதை எப்படி நம்ம மாற்றி பண்ணுறோம் அது மாதிரி தான். ஸோ அதனால் எமர்ஜென்சி கேஷ் இஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ இதை 3ஐயும் தெளிவாக வச்சுக்கிட்டு உங்களுடைய அசட் கிளாஸை கிளியராக நீங்கள் டிஃபைன் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியோ பெட்டராக இருக்கக்கூடும். நண்பர்களே, நாளை தினம் நாம் வரும் வாரம் சந்தைகள் எப்படி இருக்கும், எதையெல்லாம் நாம் உத்திகளை கையாள வேண்டும் என்பதை பற்றி பேச இருக்கிறோம். இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.